இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கண்ணை மூடிட்டு 3 நிமிஷம் உட்காருன்னு சொல்லுங்க, பின்னி எடுத்துரும் உங்களுக்கு. அதான் இந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கையில் வச்சுக்கிட்டே சுத்துறோம். இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. முதல்லலாம் ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடுவோம், எல்லாம் தெரிச்சு வெளியில் ஓடுறாங்க. கேட்டால் டவர் இல்லைங்க, திருட்டுத்தனம். அத்தனை பாஸ்வேர்டுங்க, புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்ட்? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறா, போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுப்பா உங்க அப்பாவுக்கு கூப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்குது, ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கா. இப்போ லாக் சொல்லுப்பா, உடஞ்ச கையில் வாங்கி அடிச்சா பாருங்க. நான் பார்த்தேங்க, மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். இந்த மயங்கி இங்கே விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல. இந்த சூன்யா வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா? அப்படி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதில் ஒரு Z போட்டு T போட்டு எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது. அதான் சொன்னேன், இனி ஜாதகத்தெல்லாம் மாற்றிக்காதீங்க. அந்த பொண்ணு ஃபோன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உங்கள் ஃபோன் அந்த பையன்கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துரும். எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்றுப்போய் இருக்கிறது என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நன்மையே அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான்.